நான் பாட்டுக்கு சும்மா வீட்ல இருந்தேன். திடீர்னு என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி, "கிளம்பு கிளம்பு சீக்கிரமா. நம்ம போய் 12 கிலோ சிக்கன் கிரேவி செய்யணும்" அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ யாருக்கு செய்யணும்னு பார்த்தா, அந்த ஸ்டைலா வெங்காயம் கழுவிட்டு இருந்தாங்களே, அவங்களோட பையனுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. சரி கழுவுற வேலை முடிஞ்சிச்சு, அடுத்து கட் பண்ணுற வேலை தான் திரும்பி பார்த்தா, இந்த பக்கம் நம்ம அண்ணன் வித்தை காட்டிட்டு இருந்தாங்க. தக்காளி எல்லாம் கழுவுனதுக்கு அப்புறமா கிரேவிக்கு தனியாக, கீ ரைஸுக்கு தனியாக மெஷர் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இஞ்சி இதோட தோலெல்லாம் நல்லா உரிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறமா புதினாவெல்லாம் ஒன்று ஒன்றா அதோட இலையெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு, இதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி அதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் பக்கம் நம்ம ஃப்ரெண்டு ஒரு புது விதமாக தக்காளியை கட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு, இன்றைக்கி கீ ரைஸும் சிக்கன் கிரேவி ரெண்டும் பண்ணுறதுனால அதுக்கு தேவையான பூண்டு, புதினா, இஞ்சி இதெல்லாம் மொத்தமாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியை கட் பண்ணும் பார்க்குறேன், கட்டே ஆக முடியும். ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். இத்தனை நாள் நம்மளை அளவிட்ட ஹஸ்பண்டை அள வைக்கலான்ட்டு வெங்காயம் வெட்டுற வேலையை கொடுத்தா அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அந்த வேலையை என் தலையில் கட்டிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அதையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளியில் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சிக்கன் போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன்லாம் நல்லா கழுவினதுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். 12 கிலோ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு 1.5 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எண்ணெய்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா 10 பேக்கெட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த ஹோல் ஸ்பைசஸ் பேக்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கிலோ சிக்கனுக்கு 3 கிலோ வெங்காயத்தில் 2.5 கிலோ வெங்காயம் இதில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற 1/2 கிலோ வெங்காயத்தையும் சேர்த்து இது கூட நல்லா வதங்கி ஒரு மாதிரி கோல்டன் கலரில் நல்லா வதங்கி வரணும். இஞ்சி 1/4 கிலோ, பூண்டு 1/4 கிலோ ரெண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணி, இப்போது இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு இந்த கிரேவியோட கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 25 கிராம், சில்லி பவுடர் வந்துட்டு நார்மல் மிளகாத்தூள் வந்து 50 கிராம், அப்புறம் மல்லித்தூள் வந்து 100 கிராம். இப்போ வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மசாலா தூள் இருந்துச்சு, அது ஒரு 100 கிராம் சேர்த்துருப்பேன். சிக்கன் குழம்பு மசாலா பேக்கெட் வந்து ஒரு 5 பேக்கெட் சேர்த்துக்கிட்டேன். இப்போ போட்ட பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வெட்டுற வேலை தான் எனக்கு ஒழுங்காக பண்ணி தரல. சரி மசாலாவையாவது ஒழுங்காக கிண்டுவாங்கன்னு பார்த்தா, உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எப்படியோ நமக்கு இப்போ வேலை நடந்தால் சரின்ட்டு ஆளை கிண்ட விட்டுட்டு இப்போ 1/2 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த தயிர் இந்த மசாலாவோட சேர்கிற மாதிரி ஒன்றா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 கிலோ தக்காளியில் 1/2 கிலோ தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு ஒரு கை அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ நேரம் தான் என் வீட்டுக்காரே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் வேலை பார்க்கலான்ட்டு நானும் எடுத்து கிண்டணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னு கிண்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது மிச்சம் இருக்கிற அந்த 2 கிலோ தக்காளியும் நல்லா பேஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாம் நல்லா கலந்த பச்சை வாசல்லாம் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கீ ரைஸ்னால இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணலை, அப்படியே மூடி வச்சுட்டு சிக்கனில் இருக்கிற தண்ணி மட்டும்தான். இவ்வளோ பண்ணனா இதில் உப்பு போட மறந்துட்டேன். இப்போ இதில் உப்பு போட்டுட்டு இதை நல்லா கிண்டி கிரேவிக்கு எக்ஸ்ட்ரா திக்னஸ் கொடுக்கறதுக்காண்டி கேஷ்யூவும் கசகசாவும் ஊற வச்சு அது பேஸ்ட் பண்ணி அரைச்சி இதில் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கி சுட சுட கீ ரைஸோடு வச்சு சர்வ் பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.